சார் நீங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி, பெரும்பான்மை பெற்ற ஆட்சி தான் நாங்க உறுதியா இருக்கோம். அதுல தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எல்லா கூட்டங்களையும் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அந்த பிரதமர் பேசுற கூட்டத்தில் என்டிஏ தலைவர்கள் சொல்ல மாட்டாங்கன்றதான் நயினா நாகேந்திரன் சொல்றாருல்ல. இன்னைக்கு அவங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்க நான் முடிச்சிடுறேங்க. அவங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யாரு? செல்வ பெருந்தகையால கையெழுத்து போட்டாரு. தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாருல்ல, அதிமுக ஆட்சி அமைச்சர் சொல்றாருல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்றாருல்ல. வேற யார் உங்களுக்கு சொல்லணும்? நான் ஒன்னே ஒன்று சார், நேரடியாக டீல பேசுவோம். தமிழ்நாடு மக்கள் பிஜேபியை விரும்பாது வெறுக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மறுபடியும் போயிட்டீங்க. போன நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ குழப்பத்தை கொடுக்கணும்? ஒரு வார்த்தை அமித்ஷாவுக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சின்னு சொல்லு ஒரு வார்த்தைன்னு சொல்றதுக்கு ஏன் சார் உங்களுக்கு தெம்பு இல்லைங்க? நான் இப்போ இதையே சொல்றீங்க, இப்ப சொல்றீங்க. நீங்க அமித்ஷா சந்திச்சவங்க, அமித்ஷாவினுடைய ஆதரவாளர்கள், அமித்ஷாவினுடைய முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் நீங்க கட்சியில சேர்த்து சீட்டு கொடுக்க போறீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க அதை பாருங்க. எங்க கட்சி நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நான் ஓபனா சொல்றேங்க, நாளைக்கு நீங்க ரெண்டு மூணு பிரச்சனை ஓடுது. நீங்க புதுசா சேர்த்தவங்க எல்லாம் எத்தனை பேர் உங்க கூட இறுதியா நிக்கிறாங்க? பிரச்சனை ஓடுது சார். நாங்க வந்து தேர்தல்ல மக்கள் பிரச்சனை, நாங்க மக்கள் பிரச்சனையே அதிமுக இங்க ரெண்டு மூணு இஷ்யூ சார். இல்லைங்க, நீங்க ரெண்டு மூணு இஷ்யூ இல்ல, நான் புரியுற மாதிரி சொல்றேன். நான் புரியுற மாதிரி சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுக இருங்க, ஒரே நிமிஷம் நான் முடிச்சு அவர் சொல்லுங்க சார், நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்க கட்டளைகளை செயல்படுத்துகின்ற தலைமை இருக்குன்னா அந்த தலைமையை உங்ககிட்ட தள்ளிட்டோம், நீங்க வச்சிட்டு இருக்கீங்க சார். நான் இதை விட என்ன சொல்லணும்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ அமித்ஷா தான் பெரிய பிரச்சனையாக ஓடுதுன்னு இப்போ அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அமித்ஷாவுக்கு இல்லை நீங்க போறவர்கள்லாம் திமுகவில் நீங்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் கூட சொன்னீங்க. சேர்த்துட்டீங்க. ஒரே ஒரு அமித்ஷாவினுடைய ஆலோசனையின்படிதான் ஓ பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்தார். முன்னாடி அதிமுகவோட ஒன்றிணைக்கணும் சொன்னது அந்த ஆலோசனையில ஒன்றிணைக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குருமூர்த்தியை கூட்டு போய் பேசி அது முடியாத பட்சத்தில் அதிமுக ஏமாற்ற முடியாது திமுக போய் அவருக்கு ஏன் சார் அந்த தேவை? அவங்களுக்கு டெல்லிக்கு தமிழ்நாட்டுல அவங்களுடைய கால் பதியணும்ன்றது அதான் சார் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக வச்சு அத பண்றாங்க. அதிமுக வ பயன்படுத்திக்கிற ஒரு ஆளை கூட உங்க கிட்ட அம்ச்சிட்டோம். நீங்க பாருங்க, நீங்க இன்னொரு ஆளை விஜய் கிட்ட அம்ச்சிட்டோம். அது செங்கோட்டையன். இந்த ரெண்டு பேரும் தான் இங்க அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட முகமா காட்டிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன முரண் இருக்குன்னா, ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், திரு செங்கோட்டையனா இருக்கட்டும், ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அமித்ஷா அனுப்பி இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அமித்ஷா அனுப்பியிருக்காருன்னு சொல்லல, அமித்ஷாவினுடைய ஆலோசனை பெற்று கடந்த காலங்களில் நடந்தவர்கள் இப்போ நடப்பாங்க சார். நீங்க தொடர்ந்து சார் ஒரு முதல்ல ஒன்று சொல்லிடுறேன் சார். சொல்லு. அவர் என்ன சார் தூங்கி எழுந்தது? எங்கள் அண்ணன் பாவம் அமித்ஷான்னு பல கட்சியில் பல பிரச்சனை ஓடுதுண்ணே. என்னன்னா எடப்பாடிக்கு அமித்ஷா பிரச்சனை, தாவேகாவுக்கு திரிஷா பிரச்சனை, எங்களுக்கு மக்கள் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு சப்ஜெக்ட் ஆனது. நான் என்ன சொல்றேன், யாரு சார் நாங்கள் ஒன்றும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அது வந்து தேசிய தலைவராக அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திர கோடிட்டு காட்டின வேர்டு. அதையே பப்ளிக்கில் பேசும்போது நான் இங்கே சபையில் பேசுகிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் ஒன்றும் யோசிக்க வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டியது, இது வந்து தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டியது. ஒரே ஒரு நிமிஷம், இது விவாத பொருள். அதனால் நான் இதை பேசியே தான் தீரலாம், ஒன்றும் தவறலாம் கிடையாது. எங்களுக்கு அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதனால் நான் கோடிட்டுக்கு உதாரணத்தையும் காட்டுறேன். நான் கேட்குறது ஒன்று அண்ணன்ட்ட, இப்போ ஓபிஎஸ்சி எங்கள் பகுதிக்கு வந்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? செய்கூலி சேதாரம் இல்லாமல் அவர் யார் அதிமுகவிலேருந்து வெளியில் வந்தாலும் இது என் தாய் வீட்டு கழகம்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் வந்து சேர்ந்தா நாங்கள் யார் சார் வேணாங்கிறோம்? யாரை வேணாலும் அனுப்புங்க, எக்ஸப்ட் எடப்பாடியை தவிர மொத்தமாக வந்து சேருங்க, கலைச்சிட்டு வந்து சேருங்க. நாங்கள் வேணானே சொல்லலையே. எதுக்கு ஓபிஎஸ் ஒரு சப்ஜெக்டா வச்சு பிரச்சாரம் பண்ண போறாரு சார்? நான் சொல்றேன், அவர் நல்லா பிரச்சாரம் பண்றாரு சார். நாங்க அவர் நிறைய பயன்படுத்த போறோம். எதுக்கு பயன்படுத்த போறோம்? எதுக்கு வேணா பயன்படுத்துங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. வேண்டான்ற எடப்பாடியோட
ஒரிஜினல் முகத்தை இந்த பிம்பத்தை அவர் கொண்டு மக்கள்கிட்ட சொல்லணும். ஆமா, ஏன்னா அவரு தான் அது தெரியும். அப்போ திமுகவில் அதுக்குரிய ஆட்கள் இல்லை, அதுக்குரிய தகுதியானவங்க இல்லை, அதுக்குரிய திமுக சொன்னா நம்பல மன்னிக்கணும். தர்ம யுத்தம் பண்ண தலைவர் அவரு. அதனால தர்ம யுத்தத்துக்கான காரணத்தையாவது தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு தர்ம யுத்தம் மரியாதைக்குரிய சூர்யா ஒன்று மறந்துடக்கூடாது. அவர் தர்ம யுத்தம் சசிகலாவை எடுத்து நடத்துறாரு. அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமி இல்லை, அவர் எதிர்த்து நடத்துறது சசிகலா. யார்கிட்ட நீதி கேட்டாரு? எதுக்கு யார்கிட்ட கேட்டாரு? சரி, அந்த அம்மா பண்ண வேலை நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து அதிமுக என்டிஏ வந்து அழிச்சிரும், வெளிங்கிடும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் வந்து ஏன்பா நீங்க கூடுதலா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேற மாதிரியான பதில் வருது. ரெண்டுமே ஒன்று தானே, டெல்லி கண்ட்ரோல்ல இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்ப அதை நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நாங்கள் வந்து கொள்கை ரீதியான கூட்டணி சார். காங்கிரஸ் வந்து நாங்கள் தேவையில்லாமல் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ன்ற நீடு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி நான் ஏன் பிஜேபியோடு சேர்ந்தேன், இது கொள்கை கூட்டணி அல்ல, இது கொள்ளையடிப்பதற்காக தேர்தல் நேரத்தில் சேர வேண்டிய கூட்டணின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். நாங்கள் வந்து காங்கிரஸை கொள்கை ரீதியாக கூட்டணியில் வச்சுருக்கோம். எங்கள் கொள்கை என்ன? நீட்டு விளக்கு வேணும். காங்கிரஸ் எழுந்திருச்சு நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு கொடுப்பேன்னு ராகுல் காந்தி வாயால் சொல்ல விட்டோம். ஒன்று, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போன்னோம். காங்கிரஸே முன் வந்து இந்தி திணிப்பை நாங்களும் ஏற்க மாட்டோம் தமிழகத்திலும் சொல்லுது. எந்த மாநில உரிமையிலும் தலையிட மாட்டோம். காங்கிரஸோட சோன் ஸ்டேட்மெண்ட்டு. எந்த ஒன்றுக்கும் காங்கிரஸ் திமுகவோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அது கருப்பு கொடி பிடிச்சா காங்கிரஸ் கருப்பு கொடி பிடிக்கும், அது வெள்ளை கொடி பிடிச்சா நாங்கள் வெள்ளை கொடி பிடிப்போம். இதுதான் சார் பாலிசி, இது கொள்கை. இதை மாதிரி எதையாவது ஒன்று இப்போ எடப்பாடியை வந்து பேச சொல்லுங்க, இல்லைன்னா அண்ணன் இவரை வந்து கூட்டணியில் பேச சொல்லுங்க. நான் சொன்ன மேற்கு மண்டலம் எப்படி எங்களுக்கு ஒரு பெரிய கோட்டையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ அதே போல நான் கேள்வி உள்வாங்கிக்கோங்க. நீங்க கேள்வி அப்புறம் கேளுங்க. கேட்டதுக்கு கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு பொது பட்டியலுக்கு கொண்டு போனது யாரு? காங்கிரஸ் தானே? இல்லப்பா, அந்த கொள்கைக்கும் காங்கிரஸ் ஒத்துக்கிச்சு. நீங்க பேச சொல்ல நான் குறுக்கிடல. காங்கிரஸ் தானே? சட்டப்பேரவையில பேசின முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிக்கிற மாதிரி மத்திய அரசு எங்களுக்கு அமையல, அவர் நிச்சயமா அமையும் போது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வாழற காவிரி டெல்டா படுகையில் மீத்தேன் எரிவாயு எடுக்க முயற்சி பண்ணது, அனுமதிச்சது, துறப்பண பணிகளை மேற்கொண்டது காங்கிரஸ் ஆட்சி தானே? நீங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஈழ பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தது காங்கிரஸ் தானே? காவிரி நதிநீர் பிரச்சனையில காங்கிரஸுக்கு இன்னைக்கு மேகதாது அணையை கட்டுறது காங்கிரஸ் ஆட்சி தான். அந்த காலங்கள்ல அதுக்கான அரசியல் தேவைகள். நீங்க காங்கிரஸ வந்து கொள்கை கூட்டணின்னா இப்போ மேகதாது அணையை கட்டுறாங்க போய் நிறுத்த சொல்லுங்க. சமகால அரசியலுக்கு வருவோம். நீங்க சமகால அரசியலுங்க. மேகதாது இப்போ பிரச்சனை, இப்போ வர இன்னைக்கு பிரச்சனை கரண்ட்டுக்கு வரேங்க. கூட்டணின்னா காங்கிரசினுடைய கொள்கை தமிழர்கள் இன அடிப்புக்கு இங்கிருந்து பீஸ் கீப்பிங் போர்ட்ஸை வரவேற்க மாட்டோம்னு சொன்ன திமுகவும் அனுப்புன காங்கிரஸும் ஒன்றுன்னா இதுதான் கொள்கைன்னா அந்த கொள்கையை வந்து நாடு நம்புமா? இன்னைக்கு இவங்க போய் டெல்லியில் நாங்கள் பேசுகிறேன்றாங்களே, கனிமொழி எத்தனை முறை போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்க, சோனியா காந்தியை பார்த்தாங்க. ரைட். மேற்கு மண்டலம் எப்படி அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிறீங்களோ அதே போல கடந்த காலங்களில் தென் மண்டலம் ரொம்ப வலுவான இடம், இப்போ வரைக்குமே கூட அதிமுக செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அப்படி பார்க்குறப்ப ஒரு புறம் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருக்கிறார், இன்னொரு இடத்துல வி.கே. சசிகலா கூட்டணி அமைச்சு நான் தேர்தலை சந்திக்க இருக்கிறேன். அப்போ இந்த வாக்கு பிரிவு ஏற்படுது இல்லை, அந்த இடத்துல அது அதிமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தாதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் பலத்தில் நிற்கிற கட்சி. இன்றைக்கி எங்களுடைய பலத்தை நாங்கள் பல நேரங்களில் நிரூபிச்சிருக்கோம். இன்றைக்கி அதை வந்து நிரூபிக்கிற வகையில் 193 தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கோம். நாங்கள் கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம் என்ற பாகுபாடும் கிடையாது. எல்லா மண்டலங்களிலும் இரட்டை இலையை தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான், புரட்சித் தலைவர் அம்மா ஆளுமை தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எங்களுக்கு என்ன வாக்கு கிடைக்கின்றது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு வாக்கு செல்வாக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய பலத்தில் நிற்கிறோம். அதனால் பன்னீர்செல்வம் அல்லது சசிகலா அவர்கள் எல்லாருமே பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்டவர்கள். அவங்க இப்போ இல்லை. இதே 2019 பன்னீர்செல்வம் எங்களோட தான் இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 19% ஓட்டு தான் வாங்கினோம்.